இன்று மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமக்கு யாராவது மாத சம்பளத்தை 2 தடவை வங்கி கணக்கில் வைப்பிலிட்டிருக்கிறார்களா? அப்படியெல்லாம் நடப்பதே அபூர்வம் தானே. பொதுவாக நடப்பதே இல்லை. ஆனால் சர்ச்சைகளினுடைய தாயகமாக மாறியிருக்கும் நிதி அமைச்சு மனசு வைத்தால் அதெல்லாம் நொடிப்பொழுதில் நிகழும். அஸ்வசும பயனாளர்களில் ஒரு பகுதியினருக்கு ஏப்ரல் மாதம் இரட்டை கொடுப்பனவுகளை வழங்கி அசத்தி இருக்கிறது நிதி அமைச்சு. இதன் மூலம் வழக்கத்தை விட 248 மில்லியன் ரூபாய்கள், அதாவது கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் பணம் மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அஸ்வசும கொடுப்பனவுகளை அதிகரித்துக் கொண்டு அரசு செல்வதாகவும் உழைக்கும் மக்களிடம் வரியை வசூலிப்பதாகவும் பலத்தோர் விமர்சனம் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஜனாதிபதி ஏப்ரல் மாதம் விசேட புத்தாண்டு சலுகை பேக்கேஜ் ஒன்றை பாராளுமன்றத்தில் அறிவித்து கொடுப்பனவுகளை மேலும் அதிகரித்திருந்தார். இதனால் 17,500 ரூபாய் மாதம் அஸ்வசுமம் பெற்றுக் கொண்டிருந்த ஒருவருக்கான கொடுப்பனவும் 25,000 ரூபாயானது. இது அஸ்வசும பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களில் பலத்த வரவேற்பை பெற்றது போலவே சமூக ஊடகங்களில் மிக கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது. இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், இரட்டை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதாவது தீபாவளி ஆஃபர் போல பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்தது போல ஆகியிருக்கிறது இந்த கூத்து. அஸ்வசும கொடுப்பனவுகளை கூட முறையாக வங்கி கணக்குகளில் பதிவேற்றம் செய்ய முடியாத ஒரு கும்பலா நிதி அமைச்சில் இருக்கிறது என்று சமூக ஊடகங்கள் முழுக்க ஒரே எள்ளலும் பரிகாசமுமாக இருக்கிறது. மே மாதம் வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவில் இருந்து மேலதிகமாக வழங்கப்பட்ட தொகை கழித்துக் கொள்ளப்படும் என்று என்னதான் சம்பந்தப்பட்ட தரப்பு ஆறுதல் சொன்னாலும், இந்த சம்பவங்கள் அரசின் மீதான நம்பகத்தன்மையை பொதுமக்கள் முன்னிலையில் பலமாக கேள்விக்குள்ளாக்குகின்றன. எல்போர்டு அரசு என்று ரணில் சொன்னதாகவும் அதன் முழு பரிமாணமும் இப்போதுதான் நமக்கு புரிவதாகவும் ஒரு கூட்டம் சொல்ல தலைப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது ஒரு படு அபத்தமான கூற்றாகவே கருதப்பட வேண்டும். ரணில் எல்போர்டு என்று சொன்னது அரசில் இருக்கும் உயர் அதிகாரிகளே அல்ல, தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்த வேட்பாளர்கள். இந்த பண பரிவர்த்தனைகளை ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோ செய்யவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு கடன் தவணை ஒன்றை செலுத்த போய் நாம் இழந்து போன 2.5 பில்லியன் டாலர்களும் சரி, இப்போது இழந்து தவிக்கும் 25 கோடிகளும் சரி, இந்த பண பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே உயர் அதிகாரிகள், பல ஆண்டு காலம் அரசு சேவைகளில் அனுபவம் மிக்கவர்கள், நேற்று தொழிலுக்கு வந்தவர்களோ தகுதிகான் காலத்தை கூட பூர்த்தி செய்யாத பயிலுனர்களோ அல்ல. ஆகவே இதையெல்லாம் பார்க்கும்போது பெரும் மர்மமாகவே இருக்கிறது. சமூக ஊடகங்களில் இது அரசை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கி கீர்த்தி நாமத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு சதி என்று பலர் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதில் நியாயமும் இருக்கிறது. இதுக்கு முதலும் அரசுகள் கடன் தவணைகளை கட்டியிருக்கின்றன, சமுர்த்தி கொடுப்பனவுகளை அஸ்வசும கொடுப்பனவுகளை வழங்கி இருக்கின்றன. ஆனால் இப்படியான நிதி இழப்பு ஏற்படவில்லை. யாருக்கும் போனஸ் கிடைப்பது போல இரட்டை மானியங்களும் சலுகைகளும் வழங்கப்படவில்லை. கடன் தவணைகள் என்ற பெயரில் செலுத்தப்பட்ட பணம் ஆவியாகி மறையவும் இல்லை. அப்படி என்றால் இப்போது மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? 2 வாரங்களுக்கு முன்பு எமது அஞ்சல் திணைக்களத்தில் இருந்து அமெரிக்காவின் அஞ்சல் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட 6 லட்சம் டாலர்களும் போய் சேரவில்லை என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் சொல்லியிருந்தார். புறாக்களின் கால்களில் டாலர்களை கட்டி அமெரிக்காவுக்கு பறக்க விட்டிருந்தாலாவது பணம் பத்திரமாக போய் சேர்ந்திருக்கு. உண்மையில் இப்படியெல்லாம் ஏற்படுகின்றன. மவுஸை டபுள் கிளிக் செய்ததால் 2 தடவைகள் பணம் செலுத்தப்பட்டது போல இவற்றுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றன. அஸ்வசும கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட்டு அவை உரிய நேரத்தில் செலுத்தப்பட வேண்டும் என்று பணிக்கப்பட்டதால் ஊழியர்கள் களைப்படைந்து அழுத்தத்தில் பணியாற்றியதாக இந்த ஒழுங்கீனங்களுக்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாடே சிரித்து மகிழும் இந்த தவறுகளின் சக்கரவர்த்திகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை தான் என்ன? பரவாயில்லை, அடுத்த முறை சரியாக பார்த்து வேலை செய்ய என்று சமாதானம் சொல்லிவிடுவதா? அப்படி சொல்லிவிட்டால் இந்த அவலட்சணங்களும் ஒழுங்கீனங்களும் ஏற்படுத்தக்கூடிய அரசு மீதான நம்பிக்கை இழப்புக்கு இந்த அதிகாரிகள் பொறுப்பெடுப்பார்களா? 20-25 வருடங்களாக பணி செய்து கொண்டிருக்கும் இவர்கள் தாம் செய்கின்ற இந்த அபத்தங்களுக்காக குறைந்தபட்சம் வருந்துவது கூட இல்லையா? அல்லது குற்ற உணர்ச்சி கூட இல்லையா? இதனால் பாதிக்கப்பட போவது நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி தான் என்று இவர்களுக்கு தெரியாதா? அல்லது தெரிந்தும் எப்படியாவது போகட்டும் என்று அரசை வீழ்த்துவதற்கு நடக்கும் சதிகளா இவை? விடை தெரியவில்லை. நாளை எந்த கொடுப்பனவில் ஒரு பிடி மண்ணை அள்ளி போடுவார்களோ என்று மக்கள் பயந்து கொண்டே தூங்கும் நிலைக்கு இவர்கள் நாட்டின் நிதி பரிவர்த்தனையை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள்.
இதே நேரம் நியாயமான அதிகாரிகள் மீதும் இந்த சந்தர்ப்பங்களில் அதிகமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே மிக மோசமான ஒரு அனுபவத்துக்கு நாம் முகம் கொடுத்தும் இருக்கிறோம். சரி, இலங்கை டாலரும் இன்றி ரூபாவும் இன்றி வங்குரோத்தாகி நின்ற போது சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றது. அப்போது இவற்றை முகாமைத்துவம் செய்ய மஹிந்த சிறிவர்தன என்ற அற்புதமான நிதியமைச்சின் செயலாளர் இருந்தார். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? ஓட்டை கூடத்துக்கு ஊற்றப்பட்ட தண்ணீர் போல டொலரும் ரூபாவும் சிந்தி சிதறிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை தடுத்து நிறுத்தப் போவது யார்? இவை இப்படியே தொடர்ந்தால் அடுத்து என்ன நடக்கும்? வங்கிகளில் பணத்தை சேமிப்பில் வைத்திருப்பதே தவறு என்றும் அவற்றின் பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றும் நம்ப வைக்கத்தானா இவ்வளவும் நடக்கிறது? டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றி பேசுகிறார்கள். பேபால் மூலம் வங்கி பரிவர்த்தனை மே 15 முதல் நாட்டில் அமுல்படுத்தப்பட இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இத்தனை பேசுபவர்கள் தம் திரை சேரியில் இருக்கும் பண பரிவர்த்தனைகளால் இழக்கப்படும் பேரழிவை பற்றி என்ன கூறப் போகிறார்கள்? இந்த கேலி கூத்து இப்படியே தொடர அனுமதிக்க முடியாது. இந்த பண பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக எந்தவித தராதரமும் பாராமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தண்டனைகள் கடுமையானால்தான் இலங்கை போன்ற ஒரு நாட்டில் குற்றங்களை கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லாவிட்டால் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. இப்படித்தான் ஒரு வருடத்துக்கு முதல் நாட்டில் ஒவ்வொரு நாளும் பல கொலைகள் நடந்தன. பாதாள உலக கோஷ்டிகள் சுட்டுக் கொண்டு தெரிந்தன. சட்டமும் ஒழுங்கும் முற்றாக சீர்குலைந்து போய்விட்டதாக எதிர்கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அரசோ இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் போல தமக்கு என்று ஒரு ஆஸ்தான பாதாள உலக தலைவரையோ கோஷ்டியையோ தேர்வு செய்து பாலூட்டி வளர்க்காமல் தயவு தாட்சணியம் பாராது நடவடிக்கை எடுத்தது. வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நிழல் உலக காரியங்களில் ஈடுபட்டவர்கள் கூண்டோடு அள்ளப்பட்டார்கள். வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு உள்நாட்டிலும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்த பலருக்கு எதிராக சர்வதேச போலீசின் துணையுடன் சிவப்பு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனால் முன்பை போல வெளிநாடுகளில் சொகுசாக உட்கார்ந்து கொண்டு அட்டகாசம் புரிவது அவர்களுக்கு சிக்கலானது. ஆகவே ஒளிந்து திரிய ஆரம்பித்தார்கள். இப்படியான காத்திரமான நடவடிக்கைகளால் உள்நாட்டில் பாதாள உலக செயற்பாடுகள், போதை கடத்தல் வியாபாரங்கள் கணிசமாக முடங்கி போயின. அரசு அன்று பாதாள கும்பலை அடக்க பாவித்த வழிமுறையைத்தான் கள்ளிச்செடி போல வளர்ந்திருக்கக்கூடிய அரசு துறையை புனரமைப்பதிலும் பாவிக்க வேண்டியிருக்கிறது. ஏகப்பட்ட கள்ளிச்செடிகளையும் நச்சு பாம்புகளையும் அகற்ற வேண்டியிருக்கிறது. அப்படி எதுவும் செய்யாத பட்சத்தில் உயர் திரு ஜனநாயகத்தின் பெயரால் அனைவரையும் சகித்துக் கொள்ளும் பட்சத்தில் இந்த மோசடியான அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசின் மீது முதல் கரியை பூசி வீழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். இது வழக்குகளும் விசாரணைகளும் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய வங்குரோத்து அரசியல்வாதிகளுக்கும் வெறும் வாய்க்கு மெல்ல கிடைத்த அவல் போல மாறிவிடும். இனவாதத்தையும் மதவாதத்தையும் கிளப்பி அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அவர்களுக்கு இப்போது நாம் மட்டும் கள்வர்கள் அல்ல, நீங்களும் தான் கள்வர்கள் என்று அரசு மீது கல்லறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போதுதான் நாளை அவர்களை கைது செய்யும் போது, இதோ பாருங்கள் இவர்களுடைய அமைச்சில் இப்படி ஒன்று நடந்தது, நான் தான் அதை அம்பலப்படுத்தினேன், அதற்காக என்னை கைது செய்ய போகிறார்கள் என்று அடித்து விட முடியும். இப்போது மக்கள் இவற்றை நம்பவில்லை என்றாலும் நாளடைவில் திரும்ப திரும்ப சொல்லும் போது, திரும்ப திரும்ப நடக்கும் போது மக்கள் நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே இது போன்ற பாரதூரமான விளைவுகளை கருத்தில் கொண்டு இப்படியான மோசடியான பணப்பரிவர்த்தனைகள் மூலமும் இதர நிர்வாக குறைபாடுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கையை போக்குவதும் இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வதும் ஜனாதிபதி உட்பட அரசின் கடமை என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். அடுத்ததாக வதந்தி ஃபேக்டரியின் தலைமைச் செயலகமும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக புத்தகம் எழுதிய எழுத்தாளரும் சுரேஷ் சலே மற்றும் பிள்ளையானின் சட்டத்தரணியுமான உதய கம்மான் பிளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. உதய கம்மான் பில கேட்ச் மீ இஃப் யூ கேன் படத்தில் வரும் ஹீரோ போன்றவர். பைலட், டாக்டர், சட்டத்தரணி என்று பல வேடங்களில் மக்கள் மத்தியில் உலவி மோசடி செய்த உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட படம் அது. இன்றளவும் மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு படம். கம்மான் பிளவும் அப்படித்தான். ஒரு நாளைக்கு எழுத்தாளர், இன்னொரு நாளைக்கு சட்டத்தரணி, இன்னொரு நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினர், வாரத்துக்கு 3 தடவை ஊடக பேச்சாளர் என்று பல 18 வேடங்களில் கலக்குபவர். அவர் அண்மையில் மரண விசாரணை அதிகாரி வேடத்தையும் போலீஸ் கமிஷனர் வேடத்தையும் ஏற்று நடிக்க முனைந்தது இப்போது வினையாகிவிட்டது. உங்களுக்கு தெரியும், நாம் முன்னர் ஒரு வீடியோவில் நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர்களில் ஒருவரும் $2.5 மில்லியன் பணப்பரிவர்த்தனை குற்றச்சாட்டில் சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டவருமான ரங்க நிஷாந்த ராஜபக்சவின் மரணம் பற்றி விரிவாக சொல்லியிருந்தோம்.
ரங்கன் நிஷாந்த தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவருடைய பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட குளியாபிட்டிய மருத்துவமனையின் 4 மருத்துவர்கள் அடங்கிய குழு ரங்க நிஷாந்த தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டதாக விவரித்து சொல்லி இருந்தது. அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய தீர்ப்பு. ஆனால் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை ஏற்றுக்கொள்ள கம்மன்பில உட்பட ஒரு சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தயாராக இல்லை. அவர்களுக்கு இது ஒரு கொலை என்று அறிக்கை வர வேண்டும். கம்மன்பிலவும் வழக்கம் போல வரிந்து கட்டி கொண்டு இறங்கினார். ரங்க நிஷாந்தவால் அப்படி தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறக்க முடியாது என்றும் அது சாத்தியம் இல்லை என்றும் சொன்னார். அத்தோடு விட்டிருந்தால் பரவாயில்லை. மேலும் அவர் தொடர்ந்து சொல்லும் போது சொல்கிறார், ரங்க நிஷாந்தவின் மரணம் மர்மமான ஒன்று என்றும் இது தொடர்பாக அவருடைய மனைவி கூட போலீசில் முறைப்பாடு செய்திருப்பதாகவும் புழுகி தள்ளினார். ரங்க நிஷாந்தவின் மனைவியோ வேறு தனிப்பட்ட நபர்களோ பிரேத பரிசோதனை அறிக்கை தவறு என்றோ மரணத்தில் சந்தேகம் நிகழ்கிறது என்றோ எங்கேயும் போய் முறைப்பாடு செய்திருக்கவில்லை. ஆனால் வழக்கம் போல கண்டதையெல்லாம் அடித்துவிடும் கம்மன்பில இப்படி ஒரு பொய்யை சந்தைப்படுத்தி இருந்தார். இதனால் வெகுண்டெழுந்த இறந்து போன ரங்க நிஷாந்தவின் மனைவி குளியாபிட்டிய போலீசில் போய் முறைப்பாடு செய்திருக்கிறார். கம்மன்பிலவை இன்று இது தொடர்பான விசாரணைகளுக்கு அழைத்திருக்கிறார்களாம். அதேவேளை கம்மன்பில சந்தேகமான மரணம் என்று பிரேத பரிசோதனை தொடர்பாகவும் உளறி கொட்டியிருப்பதால் இந்த வழக்கில் நீதிமன்றத்திலும் அவர் தொடர்ந்தும் ஆஜராக வேண்டிய ஒரு அபூர்வ நிலைமை உண்டாகி இருக்கிறது. ஆடு தானாகவே வந்து பிரியாணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது போன்ற ஒரு நிலைமை. உண்மையில் கம்மன்பில போன்றோர் கடந்த 1.5 வருடங்களாக பேசிய அபத்தங்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் எப்போதோ கூப்பிட்டு எடுத்து நன்கு விசாரித்து அனுப்பப்பட்டிருக்க வேண்டியவர். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு அரசு பதவிக்கு வந்தால் அது உலகத்தில் எங்கே என்றாலும் சரி, முதல் 4 மாதங்களுக்கு அதன் மவுசில் எந்த குறையும் இருக்காது. அப்படி ஒரு நிலைமையில் தைரியமாக அடித்தாட முடியும். ஆனால் இந்த அரசு அந்த விடயத்தில் பவர் பிளேயை தவறவிட்டது, கொஞ்சம் பின்தங்கிவிட்டது. வழக்குகள் விசாரணைகள் இப்போதுதான் வேகம் எடுத்திருக்கின்றன. ஆரம்பத்தில் இருந்தே இதே வேகம் எடுத்திருந்தால் கம்மன்பில போன்றோரினுடைய வாய்களுக்கு ஒரு தரமான பூட்டை எப்போதோ போட்டிருக்கலாம். இப்போதும் தாமதமில்லை. விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு கடைசி 5 ஓவர்களையும் அடித்தாடினால் சரி செய்து கொண்டு பயணிக்க நியாயமான ஒரு காலம் எஞ்சியிருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.